பொட்டேட்டோ பைட்ஸ் கிறிஸ்பியான டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸ். இந்த கிளைமேட்டுக்கு மசாலா டீ கூட பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். மசாலா டீஸ் ரெசிபி வேணும்னாக்கா நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதை தோலெல்லாம் பீல் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை இந்த மாதிரி கேரட் துருவுற கிரேட்டரில் துருவி எடுத்துக்கோங்க. எல்லா பொட்டேட்டோஸும் நல்லா தின்னாக துருவி எடுத்துக்கோங்க. துருவின உடனே இதை நார்மல் வாட்டரில் போட்டு வச்சுருங்க, இல்லைன்னா உருளைக்கிழங்கோட கலர் மாறிடும். இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணியிருக்கேன். இது கூட 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைன்னா சிவப்பு மிளகாய் இருக்கு இல்லையா, அதனால் வறுத்துட்டு பொடி பண்ணி அதை சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நம்ம துருவி வச்சோம் இல்லையா உருளைக்கிழங்கு, அதை சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு கூட 1 ஸ்பூன் ஓமம், இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் இப்போ தண்ணி சேர்க்க வேண்டாம். உருளைக்கிழங்கு இந்த எண்ணெயிலே மசாலா கூட எண்ணெயிலே சேர்ந்து நல்லா வெந்துடட்டும். நம்ம மெல்லிசாக துருவி எடுக்கிறதுனால இது ஈஸியாக வெந்துடும். ஒரு 5 மினிட்ஸில் இதை நல்லா பிரட்டி விட்டு வேக வச்சோம்னா ஈஸியாக ஒரு 5 மினிட்ஸில் வெந்துடும். இப்போ இது கூட ஒரு பவுலில் 2 பவுல் தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். எந்த பவுலில் தண்ணி சேர்க்குறோமோ அந்த பவுலில் நம்ம அரிசி மாவு சேர்க்க போகிறோம். அதனால் 2 பவுல் தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 கப் அரிசி மாவுக்கு 2 கப் தண்ணி சேர்க்கணும். நான் 2 கப் தண்ணி ஆல்ரெடி சேர்த்துட்டேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதில் 4 ஸ்பூன் ரவா சேர்த்துக்கோங்க. நல்லா கிறிஸ்பினஸ் கொடுக்கும், அதனால் 4 ஸ்பூன் ரவா சேர்த்துக்கோங்க. இது கூட 1 கப் அரிசி மாவு, நார்மல் நம்ம இடியாப்ப மாவு இருக்கு இல்லையா, அது கூட சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இந்த அரிசி மாவு ரவாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ அரிசி மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒட்டாமல் வரணுன்னா 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அரிசி மாவு 2 நிமிஷத்தில் வெந்துடும். இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அரிசி மாவை நல்லா ஆற வச்சிடலாம். மாவு நல்லா ஆறினதுக்கப்புறமா இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துகிட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. 2 ட்ராப்ஸ் எண்ணெய் விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி உருளைக்கிழங்கு அரிசி மாவு எல்லாமே நல்லா வெந்துருச்சு. ஸோ நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதுலேருந்து ஒரு போர்ஷன் மாவு எடுத்து இந்த மாதிரி மெலிசாக உருட்டி எடுத்துக்கோங்க. இது சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். இது இந்த மாதிரி ஒரு ஃபோக்கை வச்சுட்டு அதில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நார்மல் டிசைன் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா ஸ்நாக்ஸையும் இதேமாரி ஃபோக்கால் ப்ரெஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி கடாயில் எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்நாக்ஸை அதில் சேர்த்து பொரித்து எடுத்துக்கலாம். அடுப்பு சிம்மில் வச்சுட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் கிறிஸ்பானோன்னு இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க. இது நல்லா வெந்துட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது எண்ணெயிலேருந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், கிறிஸ்பியான டேஸ்டியான பொட்டேட்டோ பைட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது சாஸ் கூட சட்னி கூட சர்வ் பண்ணலாம், மசாலா சாய் கூட சர்வ் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.